ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது நம்ம வெள்ளாடு பாருங்கள். இதுதான் இவனோட குட்டி. அழகாக இருப்பான். இப்பவும் நம்ம குட்டியே தான் நிற்பான். எதுக்காகன்னா, நான் தான் அவருக்கு பால் குடிக்க அவனை விடுவேன். ஓடுறான் பால் குடிக்க, கொடுக்காதானா ஓகேங்களா. அதோட குட்டி ரெண்டு கிடா குட்டி போட்டுச்சு. இந்த குட்டி ஒன்று, இன்னொரு குட்டி மட்டும் காட்டுறேன் பாருங்கள். இந்த நினைக்கிறான் பாருங்க. இவன் ஒரு பிளாக் கலர் குட்டி. இதுதான் இதோட குட்டி ரெண்டும். ஆனால் பால் வந்து இந்த பிளாக் தான் கொடுப்பான். இந்த செவலை கொடுக்க மாட்டான். செவலையும் அதோட குட்டி தான், அதுக்கு தெரியும். அப்பப்போ கொடுப்பான். அதாவது வந்து விட்ட உடனே ஒரு ஆட்டை கொடுப்பான். ஒரு 2 நிமிஷம் கொடுத்துட்டு அப்புறம் கொடுக்கவே மாட்டான். ஃபுல்லாக அதை தான் வயிறு நிறையும். இது குடிக்கவே முடியாது. பக்கத்தில் போனாலே அடித்து விரட்டுறது தான் வேலை. அதனால் என்ன செய்யணும்னா, அந்த குட்டி நேராக என்கிட்டே வந்துடும். என்கிட்டே வந்து நின்றுக்கிடும். எதுக்காகனா, அதுக்கு நான் பால் குடிக்க விடணும்னு சொல்லி வந்து நின்றுக்கிடும். நான் அதை ஒரு மிரட்டினேன்னா தன்னால் தாய் வந்து பால் கொடுக்கும். அதாவது ஒரு கண்ணில் வெண்ணையும் ஒரு கண்ணில் சுண்ணாமும் வைக்கிற மாதிரி ஒரு குட்டிக்கு மட்டும் பால் கொடுக்கு, ஒரு குட்டிக்கு பால் கொடுக்க மாட்டேங்குது. அதனால் கோவத்தில் ஒரு நாள் 2 அடியை கொடுத்தேன். கொடுத்ததுலேருந்து அது பயத்தில் தன்னால் நான் வந்தாலே பால் கொடுக்க ஆரம்பிச்சிடும். என்னை பார்த்து பயந்து. அதுக்கு அதெல்லாம் தெரிய தான் செய்யுது. நினைக்கிறான் பாருங்கள் கள்ளப்பைய. அதான் அடி உதவுற மாதிரி அண்ணன் தம்பி உதவ மாட்டான். இப்போ பாருங்களேன், நான் சும்மா மிரட்டுவேன், அது தன்னால் பால் கொடுக்க பாருங்க. அதுவும் ஓடி வந்து அங்கே நின்றுட்டுருக்கு. இப்போ ஓடியே வந்து நான் மிரட்டினோன்னே சத்தம் கொடுத்தோன்னே ஓடி வரும் பாருங்க. ஏய் அப்படியா, கொடு பால் கொடு, பால் கொடு. எப்படி கொடுக்க பாருங்க. ஏய் கொடுக்குதா? எப்படி கொடுக்கு பார்த்தீங்களா? அடி உதவுற மாதிரி அண்ணன் தம்பி கூட சில நேரம் உதவ மாட்டானா. அப்படி தான் இருக்குது. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனல்.